ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 474 பொருட்பாலிலே அரசியலிலே வலியறிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், அமைந்தாங்கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அமைந்தாங்கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அதாவது தனது சூழ்நிலையோடு தன்னை சூழ்ந்து இருப்பவர்களோடு ஒத்து அமைந்து செயல்படாமலும் தனது சொந்த வலிமையின் அளவினை அறியாமலும் தன்னைத்தானே உயர்வாக வியந்து எண்ணிக்கொண்டு செயல்படுபவன் விரைவிலே கட்டழிந்து போவான் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். தனது சூழ்நிலையோடும் தன்னை சூழ்ந்து இருப்பவர்களோடும் ஒத்து அமைந்து செயல்படாமலும் தனது சொந்த வலிமையினுடைய அளவினை தெளிவாக அறியாமலும் தன்னைத்தானே உயர்வாக வியந்து நினைத்து கொண்டு செயல்பட்டால் விரைவிலே கெட்டழிந்து போக வேண்டியிருக்கும் என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது டி. ராஜேந்தர் அவர்கள் இயற்றியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. தனது காதலனின் நிலைமை அவன் தன்னை காப்பாற்றக்கூடிய வலிமையை பெற்றிருக்கிறானா என்கின்ற அவனுடைய தன்மையை தெளிவாக அறியாமல் தனது சொந்த அண்ணன் தடுத்தும் கூட மண் குதிரை போன்ற அவனை வலிமை பொருந்திய உண்மை குதிரை என எண்ணிக்கொண்டு அவனது பொய் காதல் வார்த்தைகளை எல்லாம் உயர்ந்த உன்னதமான வார்த்தைகள் என தவறாக வியந்து பாராட்டி உணர்ச்சி மிகுதியின் காரணமாக அந்த காதலை உண்மை காதல் என்று எண்ணிக்கொண்டு தனது அண்ணனின் வார்த்தைகளையும் மீறி தனது அந்த ஆணவ நிலையின் காரணமாக அவரோடு சென்று பிறகு அவனால் ஏமாற்றப்பட்டு அந்த தனது நல் வாழ்க்கையை தவறவிட்டு வாழ்க்கை கெட்டு நின்ற அந்த பரிதாப தங்கையினுடைய நிலைமையை அந்த அண்ணன் அந்த தங்கையினுடைய சிறு மகனுக்கு எடுத்து கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான அருமையான சோக உணர்ச்சி கலந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1988 வெளிவந்த என் தங்கை கல்யாணி. டி. ராஜேந்தரின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு டி. ராஜேந்தரே இனிமையாக இசை அமைத்து எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மிகுந்த சிறப்புடன் பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. மண்ணு குதிர அவன நம்பி வாழ்க்கை என்னும் ஆற்றில் இறங்க அம்மா நினைச்சாடா, ஓம் மாமேன் தடுத்தேண்டா. மண்ணு குதிர அவன நம்பி வாழ்க்கை என்னும் ஆற்றில் இறங்க அம்மா நினைச்சாடா, ஓம் மாமேன் தடுத்தேண்டா. வார்த்தை மீறி போனா பாரு, வார்த்தை மீறி போனா பாரு, வாழ்க்கை தவறி நின்னா கேளு. மண்ணு குதிர அவன நம்பி வாழ்க்கை என்னும் ஆற்றில் இறங்க அம்மா நினைச்சாடா, ஓம் மாமேன் தடுத்தேண்டா. வார்த்தை மீறி போனா பாரு, வாழ்க்கை தவறி நின்னா கேளு. வார்த்தை மீறி போனா பாரு, வாழ்க்கை தவறி நின்னா கேளு. எனவே தனது சூழ்நிலையோடு தன்னை சூழ்ந்து இருப்பவர்களோடு ஒத்து அமைந்து செயல்படாமலும் தனது சொந்த வலிமையினுடைய அளவினை தெளிவாக அறியாமலும்
தன்னை தானே வியந்து நினைத்து கொண்டு செயல்படுபவன் அல்லது செயல்படுபவள் விரைவிலேயே கெட்டழிந்து போவான் அல்லது கெட்டழிந்து போவாள் என்கிற இந்த திருக்குறளின் வலி அறிதல் தொடர்பான அருமையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சூழ்நிலையோடு நம்மை சூழ்ந்து இருப்பவர்களோடு ஒத்து அமைந்து செயல்பட்டு நம்முடைய வலிமையினை தெளிவாக அறிந்து அதன் பிறகு செயல்பட்டு வாழ்விலே புகழினையும் மேன்மையையும் சிறப்பினையும் அமைதியையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறளின் 475 அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.